உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்க பார்த்தீங்கன்னா சரவணா எலைட் தான். டி நகர் சரவணா எலைட்லேருந்து தான் இன்னைக்கு 9 கேரட் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன் இந்த 9 கேரட்டில் செயின் கலெக்ஷன்ஸ் இருந்தால் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி 9 கேரட் செயின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம்லேருந்து கூட செயின்ஸ் கிடைக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 8 கிராம், 5 கிராம், 6 கிராம் அந்த இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 கிராம் கூட செயின்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் கிடையாது, ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ நான் போன அன்னைக்கான தங்கம் ரேட் பார்த்தீங்கன்னா 5320 ரூபா. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு இல்லை ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அன்னைக்கான தங்கம் ரேட் 9 கேரட்டுக்கான கோல்டு ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே கொடுக்குற நம்பர், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அன்னைக்கான ரேட் செக் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இவங்ககிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் பர்ச்சேஸை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவும் எந்த அவங்க கிட்ட வைக்கிற எந்த தங்கத்தையுமே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் அமைச்சு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இப்போ 8 கிராமில் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 கிராம் இருக்குது, 8 கிராம் செயின்ஸ். இது மட்டும் இல்லாமல் தாலி சரடுமே 9 கேரட்டில் கொண்டு வந்திருக்காங்க. தாலி சரடுமே 9 கேரட்டில் இருக்குது. ஸோ ரேட் இது ரொம்ப தங்கம்லாம் ஏறிட்டு இருக்கு. இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தாங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் BIS HUDன்னு ஒரு ஹால்மார்க் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் தான். ரீசேல் வேல்யூ எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போடுற அன்னைக்கு 9 கேரட்டோட தங்கத்தோட விலை என்ன இருக்கோ அந்த விலை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இது தாங்க நான் சொன்ன 2 கிராம் செயின்ஸுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன 2 கிராம் செயின்ஸு. இது மட்டும் கொஞ்சம் கிராம்ஸ் மேலே வருங்க. இது 2 கிராம் கிடையாது, கொஞ்சம் கிராம் அதிகமாக வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்லஸுமே இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 16 கிராம்ஸ் டு 24 கிராம்ஸ். பட் ஆனால் 4 கிராம்ஸ் கூட உங்களுக்கு நெக்லஸ் கிடைக்கிது. ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். 4 கிராம்லேருந்து கூட நெக்லஸ் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வளையல்கள் இருக்குது. ஸோ வளையல்களுமே உங்களுக்கு 12 கிராம்லேருந்து கூட 9 கேரட் கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கலாம். நான் சொன்னேன்லங்க தாலி சரடு இதாங்க. அது 20 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் உங்களுக்கு தாலி சரடு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா இது நீங்கள் டெய்லி வியர் பண்ண முடியாது. ஸோ 9 கேரட் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா 37.5% தான் உங்களுக்கு தங்கம் இருக்கும். மீதி எல்லாம் மற்ற மெட்டல் இருக்கும். அதனால் டெய்லி வியர் போட முடியாது. நீங்கள் அக்கேஷன் வியர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு தொடச்சிட்டு நீங்கள் வைக்கலாம். அப்படி மெயின்டைன் பண்ணப்போ நிறைய நாள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி சப்போஸ் நீங்கள் போயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலிஷ், நீங்கள் அங்கே பாலிஷ் கொடுத்துக்கலாம். அந்த ரேட் அங்கே நீங்கள் போகிறப்ப சொல்லுவாங்க பாலிஷ்க்கு எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி செயின்ஸுமே அங்கே இருக்குங்க. ஸோ 9 கேரட்டில் ஃபேன்சி செயின்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த 9 கேரட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கமெண்ட்டில். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இது புதுசாக வரப்போ கொஞ்சம் யோசிப்பீங்க இது எவ்வளோ தங்கம் இருக்கும், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் நேரடியாக போய் செக் பண்ணியுமே பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் சரவணா எலைட்டுக்கு அப்படி நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனல் பார்த்துட்டு தான் வரும்னு மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம் டு 12 கிராம்ஸ் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ். ஸோ 800 மில்லிகிராம்லேருந்து கூட இயரிங்ஸ் கிடைக்கிது. 800 மில்லிகிராம்லேருந்து உங்களுக்கு 6 கிராம் 8 கிராம் இந்த மாதிரி இயரிங்ஸுமே கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த 800 மில்லிகிராம் கோல்டு இயரிங்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கூட எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட மற்ற இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு மாடல். இது எல்லாமே பிலோ 1 கிராம், அதாவது பிலோ 1 கிராம் என்ன 1/2 கிராம் தாங்க மேக்ஸிமம் இருக்குது. 530 மில்லிகிராம், 560 கிராம், அந்த மாதிரி தான் இருக்குது. 620 கிராம், பிலோ 1 கிராம்குள்ளேயே இதெல்லாம் சைடு மாடல் கிடைக்குது. இதிலே உங்களுக்கு ஸ்டோன் வச்சது வேணும்னாலும் ஸ்டோன் வச்ச மாடலுமே இருக்குது. ஸோ இது எதுக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் இருக்குது.
ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடுறீங்கன்னா அது உருக்கும் போது 9 கேரட்டோட தங்கம் என்ன இருக்கோ அன்னைக்கு 9 கேரட் தங்கம் என்ன விலை விற்கிதோ நீங்கள் வந்து அந்த ரேட்டை அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் திருப்பி எடுத்துகிட்டு போய் போடுறீங்கன்னா அந்த ரேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தான் வாங்கிட்டு போகிறீங்க, டிசைன் பிடிக்கல, இல்லை ஏதாவது ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னா மாற்றியெல்லாம் தரமாட்டாங்க. நான் கோல்டுக்குமே நமக்கு 22 கேரட் கோல்டுக்குமே நமக்கு மாற்றி தரமாட்டாங்க. திருப்பி நமக்கு போட்டுட்டு உருக்கிட்டு தானே நம்ம வேற கொடுப்பாங்க. அதே தான் இதுக்குமே போட்டு உருக்கிட்டு அந்த என்ன இருக்குதோ அது அந்த பைசாக்கான 9 கேரட் கோல்டோ இல்லை நீங்கள் வந்து 22 கேரட் கோல்டோ வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஸ்டோன் வச்சது. நம்ம 22 கேரட்டுக்கும் அப்படி தான் பண்ணுவோம். இப்போ போய் உடஞ்சிருச்சுன்னா ஒன்றே மாற்றி தருவாங்களா? அந்த மாதிரிலாம் மாற்றி தர மாட்டாங்க. நீங்கள் வந்து போட்டு உருக்கி வேறு வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே தான் இதுக்குமே. ஸோ இது வந்து பெனிஃபிட் இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இது லாபமா இல்லை நஷ்டமா, இது வாங்கலாமா வேண்டாவா, ஸோ இந்த மாதிரி டிபேட்டை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டா தான் இது வந்து லாபமாக நட்டமாக வந்து நிறைய பேருக்கு புரிதல் ஏற்பட்டு வாங்குறதா வேணாவான்னு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இது 4 கிராம்ஸ் to 12 கிராம்ஸ் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான். ஸோ இங்கே இருந்தபடியே நீங்களாம் டிசைன்ஸ் வந்து அமைதியாக நீங்கள் பார்த்துட்டு கூட அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். டிசைன் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அமுச்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் நங்கை உலா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வீடியோ நிறைய வரும். அதனால் டப்புன்னு வரணும். ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். நீங்கள் வந்து பார்க்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நங்கை உலா சொந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கமெண்ட் போட்டு அவங்க அன்பை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ புதுசாக வர நீங்களுமே ஹாட் அண்ட் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செயின்ஸில் வந்து 12 கிராம் to 18 கிராம் இருக்கக்கூடிய ஃபேன்சி செயின்ஸ் இது. ஸோ இப்போ தான் வந்து இது இறக்கியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஃபேன்சி செயின்ஸ் இறக்கியிருக்காங்க. மோதிரம்லாம் டிசைனாக இறக்கியிருக்காங்க. ஸோ நிறைய கிஃப்டிங் பர்பஸுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கம்மி ரேஞ்சில் நம்ம வந்து மொய் செய்யணும் அப்படின்றப்போ கொஞ்சம் தங்கமும் அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு பெஸ்ட்னே சொல்லலாம். 12 கிராம் to 18 கிராம் இருக்குது இந்த ஃபேன்சி செயின்ஸு. அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, இயரிங்ஸ் இருக்குது. பெண்டன்ட்லாம் ஒன்று விதவிதமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு டிசைனில் இருந்தது. சில பேர் காயின்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க. ஸோ காயின்ஸ் வந்து இல்லைங்க. ஸோ 9 கேரட்டில் இன்னும் காயின்ஸ்லாம் வந்து கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேயில் வேறு விதமான இருக்கக்கூடியது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, பெல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் சதுரம் மாதிரி அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் இது. ஃபேன்சி செயின்ஸ் இது 12 கிராம்ஸ் to 20 கிராம்ஸ் இருக்குது. இதில் வந்து பெனிஃபிட்டாக நீங்கள் வாங்கி பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா ரொம்ப பெரிய பொருள் இது வாங்குறதோட சின்ன பொருட்கள் வாங்கி பாருங்கள். உங்களோட சந்தேகங்கள் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைனா நேராக போய் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியே தான் கொடுக்குறாங்க. ஒரு கார்டு வச்சுருக்காங்க. இது எப்படி, இது என்ன மாதிரி, என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் விளக்கி தான் உங்களுக்கு அது விற்கிறதுக்கே செய்கிறாங்க. ஸோ பெண்டன்ட் செக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இதே 9 கேரட்லேருந்து வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேலவன் ஸ்டோர்ஸ்லேருந்து கூட 1+1 ஆஃபர், 4 சாரீ 1000 ரூபாய், 3 காட்டன் சாரீ 600 ரூபாய், 4 பெங்களூரி சில்க் 1000 ரூபாய், அது மாதிரி 2 டிசைனர் சாரீ ப்ளஸ் டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் சில்க் சாரீ கூட டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாலாம் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் தீபாவளி சேல்ஸே இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு தீபாவளிக்கு அப்புறம் அந்த ஆஃபர் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா 12 கிராம்லேருந்து 20 கிராம் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா
உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன், இல்லை மேலே ஐ கார்டில் தரேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ தாலி சரடு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு 20 கிராம் 40 கிராம் வரைக்கும் உங்களுக்கு போகுது. ஃபஸ்ட்டு அறிமுகமாக உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சரடு இந்த மாதிரி வகைகள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நல்லா எப்படி ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க வந்து இனிமேல் நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே முகப்பு தாலி செயின் அந்த மாதிரிலாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட அந்த ரீச் பொறுத்து தான் அவங்க அதெல்லாம் அந்த டிசைன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்குது கவரிங்னா அப்படின்னா இது நீங்கள் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த தாலி சரட்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அலர்ஜிஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கவரிங் அலர்ஜிஸ் இருக்குன்னா இதில் தங்கமும் கொஞ்சம் மற்ற மெட்டல் காப்பர் சில்வர் இதெல்லாம் மற்ற மெட்டல்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தங்கம் வந்து ரொம்ப அதிகமாக போது ப்ரிஃபர் பண்ண முடியல, ஆனால் கொஞ்சம் தங்கமும் இருக்கணும் மற்ற மெட்டல்ஸும் இருக்கணும்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ் to 8 கிராம் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இதிலே பார்த்தீங்கன்னா கரப் சுந்தரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு, கோயம்புத்தூர் பேட்டர்னு எல்லாமே இருக்குது. அந்த கோதுமை மாலை பேட்டர்னு இந்த மாடல்லாம் நல்லா நியூவாகவே இருந்தது. கோல்டில் இல்லாத சில பேட்டர்ன்ஸுமே இந்த 9 கேரட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ கம்மி கிராம்ஸ்லேயும் நமக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன், ரோப் செயின்ஸ் மாடலு, கரப் சுந்தரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது கோதுமையிலே கொஞ்சம் பெருசாக தட்டையாக இருக்கக்கூடிய கோதுமை. இதெல்லாம் கொஞ்சம் பார்வையாக இருக்கும். இது நம்மளோட நார்மல் ட்ரெடிஷ்னல் அந்த சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ அதுவே உங்களுக்கு இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ 4 கிராம் இருக்குது, இதில் 8 கிராம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கிராம்ஸில் வச்சுருக்காங்க. இந்த பேட்டர்ன் கொஞ்சம் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் டிசைனாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெறும் 6 கிராம் தான், 5 பாயிண்ட் கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால் ரவுண்டாக 6 கிராம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 கிராம் இருக்குது. இதில் இந்த ட்ரேயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 கிராம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் பேட்டர்ன், கோதுமை பேட்டர்ன், அப்புறம் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு அழுத்தமும் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது வந்து லிங்க்ஸ் ஜாயின் பண்ணியிருக்க பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதில் இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 8 கிராம் இருக்குது. இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன், ஒரு குட்டி குட்டி கட்டை மாதிரி இருக்குது. இது நம்மளோட நார்மல் கோதுமை செயின். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதில் ரிங்காக ஜாயிண்ட் லிங்க்ஸ் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ மொத்தம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. செயின்ஸில் நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் செயின்ஸ், ரிங், நம்ம மோதிரம் போடுறோம்ல அதில் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் தாலி சரட்டில் இதிலெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் நெக்லஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ரெஸ்பான்ஸை பொறுத்து நிறைய கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்காவது தேவைப்படலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் போடுங்க.